ورحمة الله وبركاته. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் ஏதனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருந்தருணையும் நம்மிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அந்த வரைக்கும் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முன்மையான ஆண்களும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில இந்த சிறப்பு மிக்க ஜுமான் வணக்கத்தை அவருடைய ஆலயத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒன்றுகளுக்கு உணவு மீதும் அந்த ஏக இறைவனின் மன்னிப்பும் வற்றா பெருந்திறனையும் என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜுமாவுரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அருமை சகோதர சகோதரிகளை சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் முழுக்க சமுதாயத்தினுடைய சீர்களைத்தான் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த சமுதாயம் இப்படி கெட்டு போய்விட்டது, இந்த சமுதாயம் மனிதனுடைய வரம்புகளை மீறி செயல்படுகிறது, இந்த சமுதாயம் அறிவு கெட்ட சமுதாயமாக மாறிவிட்டது என்றெல்லாம் பல புலம்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமுதாயம் என்பது வானத்திலிருந்து இறங்கியதாக எங்கேயும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு சமுதாயம் என்பது ஒரு தனி மனிதனும் ஒரு குடும்பம் தான். ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தில எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார், எவ்வாறு குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறார் என்ற அடிப்படையில் தான் ஒரு சமுதாயம் கட்டமைப்பு உருவாகிறது. உலகத்திலே எந்த ஒரு துறைக்கும் நாம் உதாரணமாக ஒருவரை சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது. ஆனால் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்கு உலகத்திலே யாரையும் சுட்டி காட்டக்கூடிய சூழலை இறைவன் நமக்கு வகுப்பு தரவில்லை, அன்னலாரை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஒரு சிறந்த குடும்ப அறிவியலை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் என்று நாம் கை காட்டவே முடியாது. தமிழில் சொல்வதை போல வீட்டுக்கு வாசப்படிதான், எல்லா வீட்டிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. இவர்தான் சிறந்த குடும்ப தலைவர் என்று யாரையும் சுட்டிக்காட்டுவதற்கான சூழலிலே நாம் இருக்கவில்லை. நபிகளாருடைய அடிப்படை ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய மன்னராகவும் இறை தூதராகவும் இருப்பவருடைய விளைவு ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த குடும்பங்களுடைய தலைவராக அன்னலார் திகழ்கிறார். வெறுமனே இந்த குடும்பம் மட்டுமல்ல, உலகத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அவர்தான் முன்மாதிரி. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களும் பல கட்டங்களிலே இந்த குடும்ப சூழலை செழிப்படைய செய்வதற்கும் ஈருலகிலும் வெற்றி பெற செய்வதற்கும் பல பிரார்த்தனைகளும் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் திருமறை குர்ஆன் முழுவதும் இருந்தாலும் கூட அது எப்படியோ தெரியவில்லை, நம் கண் பார்வைக்கு படாமல் சென்று விடுகிறது. ஏன்னா குர்ஆனை படித்தா தானே தெரியும், அதற்கான நேரங்களை ஒதுக்கினால் தானே தெரியும். அது அல்லாஹ்வுடைய திருமறை 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தை படித்து பாருங்க. நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த துவா இறைவன் இந்த வசனத்திலே தெளிவாக எடுத்து சொல்வதை பார்க்க முடியும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத அய்யுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று நல்லடியார்கள் ஏகத்துவவாதிகள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள், செய்ய வேண்டும் என்பதை கட்டளையாக நமக்கு சொல்கிறார். இதற்கான அடிப்படை என்ன, இதற்கான பொருள் என்ன? எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிலும் எங்கள் மக்களிலும் எங்கள் வழித்தோன்றலிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி, மேலும் இறையற்றவாதிகளுக்கு நல்ல அடியார்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்கு, தலைவர்களாக ஆக்கு என்று இந்த அழகிய வசனம் ஒரு பிரார்த்தனையாக இறைவன் நமக்கு காட்டித் தருவதை பார்க்கிறோம். என்னையாக்குன்னு அந்த வசனம் சொல்லவே இல்லை. என் குடும்பத்தை இறையற்றவாதிகளுக்கு முன்மாதிரியாக மாற்றினா எவ்வளவு பெரிய விஷயம் அது. இது வெறுமனே வார்த்தைகளை சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய அடிப்படை தத்துவத்தை இறைவனுடைய திருமறையிலே ஏகத்துவவாதிகளுக்கு படிப்புனையாக இந்த வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வசனம் திருமறை குர்ஆனில இருக்கிறதா? இப்படிப்பட்ட வசனத்தை என்றைக்கேனும் ஒரு நாள் பிரார்த்தனையாக இறைவனிடத்தில் செய்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இறைவா, எங்கள் மனைவி விஷயங்களிலும் எங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் விஷயங்களிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி,
கண்குளிர்ச்சினா என்ன? ஐச கொண்டு போய் கண்ணில் வைக்கிறதா? வீட்டுக்கு வீட்டு வாசல் சொன்னோம்ல என்ன இருக்கும்? எல்லா குடும்பத்திலும் பஞ்சாயத்து. எவ்வளவு சங்கடங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சொல்லும் போது அதற்கு ஒரு காலம் தீர்வு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவர் குடும்பத்தில் அதே பஞ்சாயத்து தான். பாய், என்னுடைய குடும்பத்தில் இவ்வாறு நடக்கிறது, உங்க விஷயம் எப்படி அப்படின்னா என் குடும்பத்தில் அப்படிதான். என்னதான் சரி, எல்லா வீட்டுல அதே பஞ்சாயத்து தான். இறைவனுக்காக சபர் பண்ணி போகுது. அப்ப ஒரு அடியானுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய இடமே அல்லாஹ்விடத்துல வேண்டுவதுதான். இறைவா, கண் குளிர்ச்சி ஏற்படுத்திய மனைவியும் என் பிள்ளை விஷயங்களிலே மன அனுபவப்படுது. அதே போல ஏகத்துவ வாழ்வதற்கு எங்களை முன்மாதிரியாக தலைவர்களாக மாற்றி என்று சொன்னால் ஒரு உயர்ந்த பிரார்த்தனையில ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரார்த்தனையை தினந்தோறும் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் செய்த தியாகத்திற்காக ஒரு பெருநாளை முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தாவாவை மிக அறிவுபூர்வமாக மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை சொன்ன அடிப்படையில் அவர்களை தூக்கி பெரிய கிடங்கிலே போட்டார்கள். அந்த கிடங்கிலே கடுமையான வேதனை வரக்கூடிய நெருப்பு அதிலே மூட்டப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் குளிர்ச்சி எட்டாக கொடுத்தான். அதிலிருந்து எழுந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில தாவா செய்ய போறேன், மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல போறேன் என்ற ஏகத்துவ தாவா விஷயங்களை எதிரிகளுக்கு பரிசாற்றி விட்டு அதுவும் சொன்னார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லோர்களின் ஒருவரை எனக்கு வாரிசாகத்தான், நல்ல மக்களின் ஒருவரை எனக்கு தலைமுறை அடுத்த தலைமுறையாக எனக்கு தாயிறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை பார்க்கிறோம். அப்ப எந்த அடிப்படை தாவா விஷயங்கள் நல்லவர்கள் செய்தாலும் அடிப்படையாக இறைவன் கேட்க வேண்டியது இறைவா கண்குளிர்ச்சியும் அடுத்த தலைமுறையை உள்ளவர்கள் ஒருவராக. சிறிய சங்கடமே செல்வங்கள் சம்பாதித்தாலும் செல்வாக்கில் இருந்தாலும் நமக்கு பிறந்த பிள்ளையால் வேறுபட்ட பிரச்சனை வருது, நமக்கு இறைவன்பட்ட மனைவியால் வேறுபட்ட சங்கடம் இருக்கிறது. இது அனைத்தும் ஒரு குடும்பத்தை உடைத்து சுக்குநூறாக்கிடக்கூடாது. அனைத்து சங்கடங்களும் மார்க்கத்துக்கு உட்பட்டிருக்கணும். அந்த சங்கடத்திற்கான தீர்வை மார்க்கமே தருகிறது. அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழல் நம்ம இடத்துல இருக்கா? குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட சூழல் வேண்டும் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்களோ அந்த நிலைப்பாடு கையில் எடுக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது ஹபர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகராத்தினுடைய நேரத்திலே, மௌத்தை தருவக்கூடிய நேரத்திலே தன் பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள். இது ஹாரலி பனிஹி மத்ஹூனன் தஹதி. அவர் குழந்தைகளை அழைத்து கேட்கிறார், பாலு நஹ்புது இல்லாஹுக், எனக்கு பிறகு நீ எதை வணங்க போகிறாய், எதை கடவுளாக இருக்க போகிறாய் என்ற அடிப்படை ஏகத்துவத்தை கேள்வியாக கேட்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தை பிள்ளைகள் சொல்கிறது, கவலை கொள்ள வேண்டாம் என் அருமை தந்தையே, நீங்கள் உங்களுக்கு இறைவனாக எதை காட்டிக் கொண்டீர்களோ, உங்களுடைய முன்னோர்கள் இஸ்மாயிலாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் இவர்களெல்லாம் உங்களுக்கு இறைவனாக எதை காட்டிக் கொண்டார்களோ அந்த ஒவ்வொரு கடவுளைத்தான் அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம். அப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை பரிசாட்டினார்கள். சகராத்தினுடைய நேரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் கேட்கலாங்களே, எத்தனையோ சொத்து பரிமாற்றம் அல்லது கொடுக்கல் வாங்கல் பதவி செலவில் எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் குழந்தைகளிடத்தில் கேட்டது, என்னை நான் எனக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்க போல இப்படிப்பட்ட சூழல் நம்மிடத்திலும் நம் குடும்பத்திலும் திகழ்கிறதா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றும் கிடையாது என்ற தெளிவை குடும்பத்தில் சொல்லிட்டோமா? நாம் ஜனாசாவாக இருக்கும்போது நம் பிள்ளை நபியோடைய அடிப்படையை நம்மை அடக்கம் செய்வானா? இந்த நிலைப்பாடு ஒருவரும் கண்ணுக்கு முன்னாடி இருப்பார். அந்த நிலைப்பாடுல இல்லப்பா ஹிஸ்புல்லா, நான் இன்னைக்கு மௌத்தா போனால நான் என்னோட மகன் ஜனாசா வைத்து எனக்காக பிரார்த்தனை செய்து என்னை அடக்கம் செய்வான் என்ற நம்பிக்கையில தான் ஹிஸ்புல்லா. அப்படி இல்லப்பா, தற்குறிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு தற்குறியா தெரியலாம், அவனுடைய சூழல் மாறி இருக்கு, நான் உனக்கு ஏன் பெற்ற ஏன் வளர்த்தனே தெரியல, அவ்வளவு சங்கடத்தை கொடுக்கிறான், நிம்மதி கிடையாது, நிறைவுக்கு கூட நான் ஒருவரால் காவல்துறையை மீட்டது கிடையாது, இன்றைக்கு இவன் போட்டுக்கிறது அலைய விட்டாங்க. இதனெல்லாம் வச்சுட்டு என்னவா என்று புலம்பக்கூடிய சூழல் இருந்தால் குழந்தை வளர்ப்புல பெரிய கோளாறு இருக்கிறது, குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துவதில் பெரிய கோளாறு இருக்கிறது. எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தோம்னா அந்த குழந்தை பெற்றது பெரிய பாசம் எல்லாம் வந்துருது. ஆனால் அது வளரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இஸ்லாமாக இருக்கலாம்.
குழந்தை அமரணும்னா அமரணும், நில்லுனா நில்லணும், குதிக்கனா குதிச்சிடணும். எதுக்கு குழந்தைங்கிறது ரோபோ வாங்கி வர வேண்டியதானே? நீங்க ரிமோட்ல சொன்னீங்கன்னா செஞ்சிடும், எல்லாருக்குமே கணக்கு சூழ்நிலை செய்து. அதுவும் சில நிலங்கள் கோளாறு. குழந்தை என்றால் அதற்கான பண்பு, அதற்கான அறிவு, மகிழ்ச்சியாக எது தவறு எது நல்லது தெரியாம அது தன்னுடைய வாழ்க்கையை அப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இன்னும் முட்டுக்கிட்டே போடுவான். அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி பேசாது இதை செய்யாது, சாப்பிடாது. செய்யணும்னா நபிகள் அடிப்படையிலே செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய வரம்புகளை எடுத்து சொல்லி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்க்கையை நடந்து பாடம் கொடுக்கிறாமோ அப்படித்தான் சொல்லி இருக்கிறோமா? நாம ஏதோ சினிமாவை பார்த்து விட்டு, சீரியலை பார்த்து விட்டு, ஒரு புத்தகத்தை படித்து விட்டு, அதன் மூலமாக பெற்ற அறிவை பிள்ளைகளுக்கு வந்து புரிந்துகிட்டு இருக்கோம். அது எல்லாம் பெரிய அளவில் நமக்கு தாக்கத்தை தராது. அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படி உள்ளத்திலே பெரிய தாக்கத்தை, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சூழல், அந்த பக்குவத்துக்கு முதல் பேரண்ட்ஸ் வந்துருங்க. முதல் மார்க்கத்தை நம்ம படிக்கணும், அப்புறம் போய் அவனுக்கு கிளாஸ் எடுக்கணும். நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. கிளாஸ் எடுக்கிறதா யாரும் தெரியுமா? அறிஞர் அண்ணாவை பற்றி தெரியுமா? காமராஜரை தெரியுமா? ஸ்டாலின் தெரியுமா? இந்த ஸ்டாலின் இல்ல, நம்ம அவரு அத்வாசம் தெரியுமா? ரத்வாசம் தெரியுமா? யார் யாரும் பாடம் தெரியல. நபியை தெரியுமான்னு பேசிருக்கீங்களா? முகம்மதை தெரியுமா? முகம்மதோடு வாழ்ந்த சஹாபாக்களை தெரியுமா? பேசியிருக்கிறோமா? பேரு கூட சஹாபாக்கள் பேர் எப்படி இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறாங்களா? எங்கேயாவது சஹாபி பெண்மணியுடைய பேர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. பிரியா, சஃபா, என்னென்ன வாயிலவர்களே அவருக்கு ஷார்ட்டா இருக்கணுங்கள், ஸ்வீட்டா இருக்கணுங்கள், மைசூர் பாக்கம் வைக்க வேண்டியது பேசாம எனக்கு பேருங்கிற. அப்ப இஸ்லாமியத்தினுடைய வரலாறுக்காக பாதிப்பட்ட சஹாபாக்களுடைய தியாகங்களும் உள்ளத்தில் ஆழ தந்தாலும் அந்த பேர் நாவல் வரும். அவருடைய பேர்கள் நினைவில் இருக்கும். குரானை தொகுத்தது யாருதான்? ஜாதிக்கு யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. யாரும் தெரியாதுகள். யாரும் எழுதியிருப்பாங்க நல்லடியார்கள், நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். அது சாதிக்கு அந்த பேரை என் பிள்ளைக்கு வைக்கொண்டாரு. அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்ப வேதத்துவம் தான் தெரியல, இஸ்லாமிய அடிப்படையில் குடும்பம் தான் தெரியல, இஸ்லாமிய குழந்தைகள் வளர்ப்பினாங்கன்னு தெரியல, ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாசமாக மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்லாமல் கோவைக்கு மத்தியும் வளர்ந்திருக்காங்க தெரியல. இன்றைக்கு நாம் எப்படி ஜாமியா காலத்துல ஐயாமிய காலத்துல இருக்கிற மாதிரி அன்றைக்கும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தைகளை எடுத்து ஆழத்தனி முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். அவர் கேட்கிறார், அந்த கிராமவாசி, உங்களுடைய தூதர குழந்தைகளை முத்தமில்லாடுறீங்க, முத்தமில்லாடலாமா தெரியல? அது ஒரு அதிசயத்தில் வந்து நினைச்சாரு. குழந்தைகளுக்காக உன்னுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் விளக்கத்தை எடுத்துட்டாங்க, அது நான் நம்ப கொண்டது நாங்கள் ரசூலுல்லாஹ். உன் உள்ளத்துல பாசம், விளக்கம், கருணை குழந்தைகள் இல்லையா? சில மக்கள் மேல இருக்கணுங்க. குழந்தை பிரிந்து குழந்தையை பார்த்தா வரணுங்க. அவர் இருக்கானா இல்லையே என்றால் அடுத்த பிள்ளை விட்டுருங்க. நம்ம பிள்ளை ஆழத்தனி உச்சி இருந்து குந்தி குழா இருக்கா? இல்லை. அதுக்கும் தனி பேரு காட்டிட்டு வச்சுக்காங்க. சனிய, குரங்கு, எரும மாடு, பெரிய தொல்லையா இருக்கு. இப்படியே பேசி பேசி ஒரு கட்டத்தில் வானவர்கள் ஆமிட்டாங்க. அவன் அப்படித்தான் இருப்பா அப்படின்னு ஆமிட்டாங்க. அவன் நமக்கு சோதனையாக எல்லாம் மாற்றி என்ன செய்யுது? நம் மனைவிய ஒரு இடத்துல நல்லா சோதனை மாற்றி என்ன செய்யுது? நம் தவறுகளை 4 சொலுக்குள்ள நம்ம திருத்த பார்க்கணும். வெளியே பேசக்கூடாது. வெளியே போய் பேசினால் குடும்பம் நடுக்கிறதுக்கு போயிடும். தோராவரங்கள அறிவுரை சொல்ல இல்லாம நம்ம குடும்பத்தை நம்ம தான் கேட்டு பாதுகாக்கணும். அந்த அடிப்படை ஞானம், அறிவு, குரானும் அதிகம் நமக்கு கட்டுத்தந்திருக்க எடுக்கப்பட்ட விஷயங்களை உலகத்துக்கு தேடுறோம். அந்த கருணை எல்லாம் உள்ளத்தில் இல்லாதனால்தான் கேரளாவில் ஒரு பச்சில குழந்தை, அதுல அந்த அம்மா யார் 2வது திருமணம் பண்ணிருக்கிறாங்க. அந்த கணவரும் சேர்ந்து கொண்டு, சரி 2வது கணவர் அவருக்கு இவருடைய குழந்தை இல்லை, அதனால அவருக்கு பாசம் இல்லைன்னு சொல்லலாம். நீதனமா பெற்றெடுத்த, நீதனமா 10 மாசம் சுமந்த, நீயே அந்த 2 குழந்தை, அந்த குழந்தையினுடைய உடல் மிகப்பெரும் காயத்திற்கு ஆவதற்கு நீங்க காரணமா இருக்கலாமா? அது வெளிப்பட பார்க்கலாமா? கையை உடைத்து சிகரெட்ல சூடு வச்சு ஏராளமான சித்திரங்களுக்கு உள்ளாக்கி கடைசி இந்த குழந்தை இறந்து போச்சு. நாளை மறுமையில இறைவன் எழுப்புவான. கடுகளும் அநீதிக்கப்படாத நாளில் அந்த குழந்தை ஒரு சாட்சி கொடுக்குனா, இறைவா மகிழ்ச்சியோடு நான் வாழக்கூடிய சூழல்ல இவர்கள் என்னை பெற்றவர்கள், இவர்களே என்னை கொன்று விட்டார்கள் என்று ஒரு பத்திரிகை தாக்கல் செய்தார் என்றாலும் கருணை இல்லையா உள்ளத்தில்? இஸ்லாம் அதுக்கு தான் வரம்புகளை சொல்லுது. அம்மா உனக்கு கணவனுக்கு பிரச்சனையா? 3வது அட்டம் கலர் போயிட்டீங்களா? வளாகக்குள்ளாவோ பிரிச்சுட்டீங்களா? அந்த குழந்தை தாயின் வெளியில் இருக்கணும்.
இன்கேஸ் அந்த குழந்தையை ஒரு கட்டத்தில் தாய் திருமணம் இரண்டாவது திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த குழந்தையை தந்தை கொண்டு ஏற்படுது. இது மார்க்கத்துடைய வரம்பு. இந்த மார்க்க வரம்பு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அந்த தாய் இன்னொரு திருமணம் செய்யும் போது இந்த குழந்தை விடக்கூடாது, இருக்கக்கூடாது, தந்தை கிட்ட கொண்டு இருக்கக்கூடாது. அதே போல ஒருவேளை தந்தை இறந்து விட்டாரா அந்த குழந்தையை நீடம் பராமரிக்க வேண்டுமா? இன்னொரு கல்யாணம் செய்வதற்கு முன்பாக அந்த குழந்தையை அதுவாக சாப்பிடும் அளவுக்கும் அதுவாக பிழைத்துக் கொள்ளும் அளவுக்குமான ஆற்றலை கற்றுக் கொடுக்கிறது. என்னதான் இருந்தாலும் இவர் உன் தந்தை கிடையாது, இவர் என்னுடைய இரண்டாவது கணவர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்படியே பாசத்தை போட்டிட்டு நாளைக்கு என் தந்தையுமே போட்டு வெப்பமா வாங்கிட்டு போயிடுவான். போன வரலாறு உண்டு. சொல்லி வளர்த்து சொல்லுது, இன்னாருடைய தந்தை நீ இன்னாருடைய தன் பிள்ளை இல்லாமா உன் தந்தை வேற. அந்த தந்தையுடைய பேரை சொல்லி அலங்கின் சொன்ன மார்க்கம் சொல்லலாம். எவ்வளவு தெளிவா இருந்தார். அவர் குழந்தைகளோடு உறவாடி அழகான கருத்துக்களை பேசி மார்க்க விஷயங்களை எடுத்துச் சொல்லி பண்படுத்தக்கூடிய நேரத்திலே அவனுடைய அறிவு அவன் கேட்கலாம் மாட்டான், புரிய மாட்டான். ஆனால் அவன் வளரக்கூடிய நேரத்திலே அப்பா என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாரு, என் தந்தையை கொண்டே ஒரு அறிவை சொன்னாரு என்ற சிந்தனை எல்லாம் உடனே இருக்கும். எல்லாம் அது போல செயல்பாடு வந்துடும். சொன்ன உடனே எந்த குழந்தையும் கேட்காதுதான் ஃபியூச்சருக்கு போட்டு எழுதி ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, அவங்க இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுடைய பிள்ளையோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய கை அப்படின்னு போகும்போது ரசூலுல்லாஹி கையில முடித்து என்னாவது அருகாமையில என்ன இருக்கோ அதை சாப்பிடுமா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமா, வழக்கத்துல சாப்பிடுமா, இறைத்தூதர் எனக்கு இப்படி கற்றுத்தந்தார், என் வாழ்க்கை முழுவதும் உணவு முறை அப்படித்தான் மாறியும் சொன்னாங்கல்ல. அனசுரையான ஒரு சிறுவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல 10 வருடங்கள் இருக்கிறார். வேலைதான் என்ன வேலை விரைவு கொடுக்குறதா? வேலைக்கு முதல் சிறுவர்கள் வைக்க முடியுமா? சட்டத்துக்கு வேலை இல்லை, சைல்டு லேபர் கூடாது, கொடுமை அது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவரை தாயார் கொண்டு வந்து விட்டு உம்மு சுலைம் அவர்கள் விட்டவருடைய நோக்கம் மார்க்கத்தை கற்றுக் கொள்வார். மதரசா மாதிரி நினைச்சுக்கீங்களேன். அந்த பிள்ளை அது சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா? அப்படி ஒரு வாக்குமூலம் எல்லாம் நம்மளால கடவுள் கூட நடக்காது. 10 வருட காலம் ரசூலுல்லாஹி நான் வேலை செய்ய பணி செய்தேன். ஒரு முறை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கடிதவில்லை என்றான். கடிக்காம ஒரு வார்த்தையா, கடிந்து கொள்ளாமல் கோபப்படாமல் தலைமையா பேசுறா அப்படின்னு கூட சொல்லல, கடிந்து கொள்ளவில்லை. எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி அவர்கள் மீது பாசமாக இருந்தார்கள், அன்பை செலுத்தினார்கள். ஒரு வேலை செய்துட்டு வாப்பா அப்படியே அமைச்சு அவர்களை அனுப்புனா ரசூலுல்லாஹி உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க, ஆளை காணும் இல்ல போனவரை காணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி இழுத்து வருவாங்க. பார்த்தா அவர் தெருவில் குழந்தைங்க வளர்ந்து இருந்தார். அனசே அஸ்ஸலாமு அலைக்கும் முன்கூட்டி சலாம் சொல்லிவிட்டு அந்த பணியை செஞ்சுட்டீங்களா? இல்லையல்ல இனிதான் பாரு செய்ப்பா போப்பா. நம்ம ஒருத்தருக்கு அமைச்சு விட்டுட்டு அவங்க ரோட்ல விளாண்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் அன்னைக்கு ஜனாதாரத்தை அடக்க வந்துடும். அவ்வளவு தட்டி அவங்க அனுப்பி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ரோட்ல விளாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் போலப்பா இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சரிப்பா அவரே அனுப்பிச்சாங்களே. அந்த பண்புக்கு சொந்தக்காரன் நம்ம அடுத்த நம்மகிட்ட பணி செய்து அவரை அனுப்பிக்கலாம் இருக்கட்டும். நம்ம குழந்தைகள் அப்படித்தான் நடக்கிறோமா? சிரித்து பாருங்க. மனுஷன் ஒரு குழந்தை நமக்கு வரதான் தெரியும், இருந்தாலும் நிதானம். கோவப்பட்டுட்டீங்களா? அடுத்து சிறிது நேரத்துக்கு பிள்ளை அழைத்து அக்கா கோவப்பட்டீங்க தெரியுமா, இதுதான் காரணம், செய்யக்கூடாதுமா, நானும் மனுஷன் எனக்கு கோவம் வந்துடும். அதனால நான் கோவப்பட்டு ஏன் நமக்கு சூழல் இருந்தா நீ மன்னிச்சிடு, நீங்க இப்படி செய்யாத அப்படின்னு அழகான குழந்தைகள்கிட்ட எத்தனை பேர் சாரி கேட்டுருக்கோம். புரிஞ்சுதா? அத்தை அவசரப்பட்டு உன்னை அடிச்சுட்டுமா, அத்தை அவசரப்பட்டு தெரியாம செஞ்சுட்டோமா, எப்ப உங்க இல்லமா அப்படின்னு சாரி எல்லாரும் மன்னிச்சிடுமா, அதாவது கேட்டுருக்கோமா? யாருமே வேணுமா? ஈகோ பாஷாக்கு பிரச்சனை. நம்ம போய் இவருக்கு சாரி கேட்கல, நம்ம பார்த்து வளர்ந்தது நான் வளர்த்தெடுத்த பிள்ளை இவர்கிட்ட போய் நம்ம கேட்குறது. அப்படி பாஷாக்கு எல்லாம் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, குழந்தைகிட்ட கூட காட்டக்கூடாதுன்னா நாம் வாழக்கூடிய வாழ நிறைய மக்களோடு சேர்ந்து கட்டமைப்பு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருன்னு போய் காட்டுவது சேர்த்துப்பா. இதெல்லாம் உள்ளத்துல ஆழ பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். 39வது அத்தியாயம் 14, 15 இந்த 2 வசனத்தை படித்து பாருங்கள். இறைவன் சொல்லுகிறான், எப்பா நபிய அந்த மக்கள்கிட்ட போய் ஏகத்துவ வாழ சொல்லு. அப்படி வாழல நான் தருவாதான் கட்டி கொடுத்து அறிவேன், கையில கட்டிக்கிட்டு தான் இருப்பேன், அவுளியாக்களை நம்பத்தான் செய்வேன், இப்படித்தான் நான் போகணும்னு சொல்லிட்டாங்களா, அவங்க சாய்ஸ் போயிட்டு போறாங்க விட்டு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையிலே
கை சேதப்பட்ட மக்களிலே ரொம்ப 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 டேஞ்சரான யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இறைவன் இழக்கிறான். நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லாமல் தானும் கை செய்தப்பட்டு தன் குடும்பத்தையும் கை செய்தப்பட்டவனாக ஆக்கி நரகத்துக்கு போறான். அவனை விட நஷ்டவாளியிலே ரொம்ப ரொம்ப மோசமான நஷ்டவாளி ஒன்னாங்க. உன் குடும்பத்துல இருந்து ஒத்துமுடமா சொர்க்கத்துக்கு போல அப்படி தெரியாது. ஒருத்தனை கூட சொர்க்கத்துக்கு அனுப்பல, வாழ்த்து எடுக்கல, என்னதான் வாழ்ந்திருக்க அப்படின்ற கேள்வி. இவன் தான் தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் நடுத்தரவை நிற்பாட்டக்கூடிய நரக கொடுமைக்கு செல்லக்கூடிய கை செய்யப்பட்டவன். இவனை விட ஒரு கை செய்யப்பட்டவன் உலகமே கிடையாது, மறுமையும் கிடையாது. இந்த பாடத்தை அல்லாஹ் எழுதி சொல்றான். அப்படி நானே போகக்கூடாது, நான் குடும்பத்தை வேற கொண்டு போய் பார்த்தோமா கூட்டுட்டார். அதே போல 40வது அத்தியாயத்தினுடைய 7, 8, 1 வசனப்பட்டிருக்கிறார். இறைவன் பல வணக்கங்களை எழுதிக்கிறான். அந்த வானவர்கள் பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய அரிசம் சுமக்கக்கூடிய வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களாம். இறைவா, உன் பாதையில் இந்த ஏகத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது, அவர்களுக்கு அருள் புரி. அவர்களுக்கு அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய முந்தியவர்கள், அவருடைய தாயார், அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள், அது அடுத்த தலைமுறை, இதில் நல்லவர்களுக்கு நீ அருள் என்று தினந்தோறும் வானவர்கள் அரசனுடைய காலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பாரம்பரியத்துக்கே. அப்போ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மேலுக்குவாக இருக்கும், அப்பதான் பிரார்த்தனை கிடைக்கும். அனைவரும் வெற்றி பெற்று சொர்க்கத்துக்குள்ள போகணும், அப்பதான் இந்த பிரார்த்தனை நமக்கு அங்கீகாரமும் ஆகும். அதற்கு ஏற்றவர்களாக நம் குடும்பம் இருக்கு. இந்த வானவர்கள் செய்யும் பிரார்த்தனைக்கு தகுதியானவராக என் தந்தை இருக்கிறாரா செஞ்சுப்பார், என் தாய் இருக்கிறாரா, என் மனைவி இருக்கிறாளா, என் மூதாதையர்கள் இருக்கிறாங்களா, அல்லது என் தடுத்து வர தலைமுறை இருக்குதா? இந்த நல்லவர்களை, இந்த ஏகத்துவவாதிகளை குடும்பத்தோடு அவர் குடும்பத்தையும் மன்னிக்கிறீர்களா? அது திறமை காட்டுவா? இந்த வானவர்கள் தினந்தோறும் பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா இதுக்கு ஒப்பான மக்கள் நம்ம இருக்கணும்னா இருக்கக்கூடாது. அதே போல 13வது அத்தியாயம் 23, 24 படிக்கிறார். ஜன்னாத்து அக்னி யதுகுலூனஹா வமன் ஸலக மின் அபாஹி. அல்லாஹ்வுடைய வசனம் பேசுகிறது, நாளை மறுமையிலே இந்த நல்ல அடியார்கள் குடும்பத்தோடு நல்ல அடியார்கள் வாழ்ந்தாங்கல்ல, ஏகத்துவ கட்டமைப்போடு வாழ்ந்தாங்கல்ல, அவர்களுடைய தாயாரை, தந்தையரை, மோதியவரை, தந்தை பாட்டிக்கு எல்லாருமே ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாயிலே வளர்ச்சிமார்கள் நின்று கொண்டு வரவேற்பார்கள். ஆண்டு இங்கதான் இருக்கிற விஐபி ஃபேமிலியே ரொம்ப முக்கியமான ஃபேமிலி. இந்த வாசல் வழியே வாங்க, இந்த வாசல் வழியே வாங்க அப்படின்னு வானவர்கள் புடைசூழ சொர்க்கத்தினுடைய வாயில் நின்று நம்மை குடும்பத்தோடு அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வேண்டாமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் போறேன், கூட என் மனைவி என் பிள்ளைகள் சொர்க்கத்துக்குள்ள வரலாமா எப்படி இருக்கு? நாங்கள் போகிறோம், என்னுடைய பெற்றவங்க சொர்க்கத்துக்குள்ள வரலாமா எப்படி இருக்கு? என்ன கண்ணு முன்னாடியே இந்த தடவை எங்கே கூட்டு போற, அவர் ஏகத்துவ ஆகின்றப்பா, அவரை தூக்கி நான் நரகத்துக்கு போக போறேன் எப்படி இருக்கு? அப்ப இந்த விட கை செய்யப்பட்ட உறவு உண்டா? சிந்திச்சு பாருங்க. ஏகத்துவம் நான் இருந்தா, என் மனைவி ஏகத்துவாக இல்லைனா அவரோடு வாழ்வதற்கே இன்சிலமானது தரவில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு சட்டத்தை இறங்கியிருக்கிறானே, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறை நம்பிக்கை கொள்ளாத எந்த பெண்களும் தராது விடுவன் தான். அதே மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு இறை மறுப்பாளர்கள் எந்த ஆணாக இருந்தாலும் தராது கொடுப்பிடுவன் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கை, உயர்ந்த அடிப்படை தரஜா இறைவன் நமக்கு ஏகத்துவம் வெளிப்படையாக தந்திருக்கிறான். இதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை குடும்பத்தில் இருந்து இவ்வளவு அர்த்தமா உங்களை என்ன சொல்றேன்? 7 வருஷம் படிக்க சொல்றோம்னா அனைவரும் தாயமாக என்று மார்க்க சொல்லுங்கள். உங்களை அனைவரும் ஒரு அழைப்பாளர்கள். நீங்கள் அனைவரும் என்னிடத்திலிருந்து ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னா அது பிரதான யார் தெரியுமா? குடும்பம் தான். உங்க தாய்கிட்ட இருந்து ஆரம்பிங்க, தந்தைகிட்ட இருந்து ஆரம்பிங்க, பிள்ளைகிட்ட இருந்து ஆரம்பிங்க, முதியோர்களுக்கு இருந்து அவங்க கிட்ட அழகா போய் சொல்லுங்க. எத்தனையோ முதியோர்களை பார்க்கிறோம். மறுமையும் ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னா, மறுமை அப்படின்னா நீங்க மவுத்தா போயிட்டீங்கன்னா மீண்டும் எழுப்பப்படுவீங்க தெரியுமா? ஏங்க மவுத்தா போயிட்டா யாருமே எழுப்பிடுவா? நீங்க முன்னோர்கள் வந்துட்டாங்களா? எல்லாரும் இறந்துட்டாங்க, வரவே இல்லை. அம்மா அது மனுஷன் மைதானத்துல நிப்பாட்டணுமா, ஒட்டுமொத்த அளவுக்கு அந்த அனுப்பிடலாம் தெரியாது. இதெல்லாம் பேசி இருக்கிறோமா? பேசுவதற்கு தகுதியான மக்கள் நம்ம வாழ்ந்துருக்கிறோமா? தெளிவான புரிஞ்சுங்க. மக்களுடைய சிந்தனை என்ன இருக்குன்னா, மதரசாக்கள்ல குழந்தைகளை கொண்டு போய் அது தௌஹீத் மதரசாவை சேர்த்தோம்னா சொர்க்கவாசி. கோடை கால பயிற்சி தௌஹீத் மதரசா கொண்டு போய் சேர்த்தோம்னா சொர்க்கவாசி.
பயா நிகழ்ச்சி கொண்டு போய் சொர்க்கவாசி, ஜிம்மா நிகழ்ச்சி கொண்டு போய் மக்கள் அங்க அமர வச்சுட்டா சொர்க்கவாசி கண்டுபிட்டு இருக்கிறோம். அப்படி எங்கேயாவது நல்லா சான்று கொடுத்தானா? ஏகத்துவ மகிழ்ச்சிக்கும் ஏகத்துவ நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் கலந்து கொண்டால் இந்த சொர்க்கவாசி சான்று இருக்குதா? தெளிவு ஒண்ணு புரிஞ்சுடுங்க. மக்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் உரை நிகழ்ச்சி மார்க்கத்தை புரிய வைப்பதை விட வாழ்வியல்ல தினந்தோறும் வாழ்ந்து காட்டுங்கள். நேரடியாக ரொம்ப சூப்பரா வேகமாக ஏகத்துவ மக்களுக்கு வைக்க ஏகத்துவ வாழ்ந்த மனிதர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு அவசியம் இல்லை. வாழ்ந்து காட்டுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பத்தி வாழ்க்கை நல்லா சொல்லிட்டாங்க, பிரச்சாரம் செய்யலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வயசு வாழ்ந்த நல்லா சொல்லிட்டாங்க, வாங்கல இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாரையும் அவரோட சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டோம் நல்லா சொல்லிட்டான். நம்ம இன்னொரு அடங்கி ஆகுது, அவனுடைய அந்தரங்கத்தை வைத்துக் கொண்டு நடத்து உருட்டுறது அல்லாம மன்னிச்சு போலாம். அப்ப ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து திரும்பிக் கொள்வதற்கான வாய்ப்பை தான் இந்த பூமியில அல்லாஹ் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது தெரிஞ்சிருக்கிறோமா? சரி, அதே போல ஒரு சம்பவத்தை நினைவூட்டி முதல் உரையை நிறைவு செய்யறோம். அல்லாஹ்வுடைய தூதரவங்க பொதுவா உறங்கும் போது எழுப்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு வக்து வந்து அவங்களை எதிர்த்துருவாங்க. வக்து வந்து எந்திரிக்கிற தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னா யாரும் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு உறங்கும் போது வரும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க படுத்து எழுந்த மாத்திரத்துல தன்னுடைய மனைவியார்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை நினைவுறாங்க. நான் உலகத்தில சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதை நான் கண்டேன். நான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைறேன். நுழையும் போது எனக்கு அருகாமையில் ருமைசா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இதை செய்ய மனைவியார்ட்ட சொல்றாங்க. இந்த ருமைசா யாரு? இன்னும் சில அதிசயங்கள்ல குமைசான்னு வருது. இப்ப ருமைசானா தெரியாது, இவங்க பேர் நமக்கு தெரியாது. பரிசுமா உங்களுடைய பேரை சொல்லணும்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு உங்களுடைய பேர் தான் ருமைசா. அனஸ் சொன்னாங்களா அவருடைய தாயார். அவர்கள் ஏகத்துவத்தையும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கான செயல்களையும் தெளிவாக குறித்து காட்டுகிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு நுழையும்போது இந்த அம்மையார் எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிவிக்கிறான். அவன் சொல்ல வருகிறான். அதுக்கு காரணம் என்ன? நான் பார்த்தேன். இதற்கான காரணத்தை இழக்கும் போது அவர் சமூகங்களை படித்தாலே தெரியும். அவங்க மாலிக்கின்ற நபரோடு திருமணம் நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துல போயிட்டா இந்த முகமது சொல்றதை கேட்டுட்டியா? அப்ப போகும்போது நான் வாழ மகனாக போயிட்டேன். போன இடத்துல இறங்கும் போயிட்டேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விதவையாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. கையில ஒரு சின்ன குழந்தை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அபூ தல்ஹா என்ற ஒரு மனிதர் அவங்க கிட்ட வராங்க. வந்து கேட்கிறார்கள், அம்மா நீங்க விதவையா இருக்கிறீங்க, குழந்தைய வர வச்சிருக்கிறீங்க, உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன், உங்களோட அழுத்தறாங்க. இந்த கேள்வியை கேட்கும் போது உலகத்தில் எந்த ஒரு பெண்மையாக இருந்தாலும் திருமணம் ஆகியிருக்கிறோம், கணவர் இல்லை, குழந்தை இருக்கிறது, திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு முன் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவங்களே சொல்றாங்க அந்த வீட்டுல, உங்களை போல ஒரு மிகச்சிறந்த மனிதனை நாங்க பார்க்கல, உங்களை போல ஒரு செல்வந்தரை நாங்க பார்க்கல. அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கலாம்னு அர்த்தம். அப்ப நல்ல முறையில வாழ்வியலும் அப்படித்தான் இருக்கிறது, அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அவரை வானளவில் அப்படியே அழகா பாராட்டு புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள், அதெல்லாம் சரிதான், வல்லாஹி இறைவனுடைய ஆணையாக சொல்கிறேன், நான் முஸ்லிகா அப்துல்லா ருப்பு, எப்பா நீ ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர் தான், வலாக்கும் பட் ரஜுலின் காஃபி அமர் அரும்ராத்த முஸ்லிம், நீ வந்து காஃபிரா இருக்கிறப்பா, நான் முஸ்லிமா இருக்கிறப்பா, உனக்கும் எனக்கும் எப்படிப்பா செட் ஆகும்? நான் நீ நல்ல மனிதர் தான், நல்ல செல்வாக்குள்ள மனிதர் தான், இந்த மாற்றத்திற்கு இல்லை, நான் உதவியாத்தான் இருக்கிறேன், சின்ன குழந்தை கையில வச்சிருக்கிறேன், திருமணம் செய்வதற்கு கேட்கிறேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதை வணங்கக்கூடிய காஃபிரா இருந்திருக்கிறேன், உனக்கு வந்து எப்படிப்பா செட் ஆகும்? இந்த செய்தியை பிரிச்சு காட்டுறாங்க. ஏகத்துவம்னா என்ன, முஸ்லிம் காஃபிர்னா என்னன்றதை பிரிச்சு காட்டுறாங்க. பிறகு இதை சொல்லிவிட்டு அது சொல்கிறார்கள், ரஜுலுன் காஃபிர் வலா யஹ்மில் அனந்த
அவங்க சொல்றாங்க, நீங்க என்னை திருமணம் முடித்துக் கொள்வதாக இருந்தார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கணும். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அதே நான் மகராவுக்கு உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். இந்த வாக்குறுதி தான். இதற்கு என்னை திருமணம் முடிக்க இஸ்லாமிய தேவை அவர் சொல்லல, இதற்காக இஸ்லாமிய தேவை சொல்லல. இஸ்லாமை வழியில்லை, இஸ்லாத்தை வாழ்வியலாக மாறுத்துங்க, அதில் தப்பு சொல்லுங்க. அறிந்து கொண்டு பிறகு நீங்கள் இஸ்லாமை தழுவி விட்டால் பிறகு திருமணம் செய்து கொள்வோம். இதுதான் அதை மகராக நாம் கேட்டுக்கொண்டு திருமணம் செய்து கொள்வோம். உலகத்திலே கொடுக்கப்பட்ட மகர்கள் ஆறு சிறந்த மகர் யாருக்கு? உம்மு சுலைம் தான். ஏன்னா அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இவங்களுக்காக இல்லை, அவங்க சொன்ன அடிப்படை விஷயம் அது உள்ளத்துல ஏகத்துவ சிந்தனையை ஆழ பதிவு செய்கிறது. ஒரு ஆண் மகன் நான் சம்பாதிக்கிறேன், அழகான உலகாப்புறமானது, நான் ஒண்ணு பெண் வைக்கிறேன், வேணாம். என்ன காரணம் கேட்டா முஸ்லீம் காரணம். அது என்னதான் அந்த இஸ்லாம்? என்னை திருமணம் இஸ்லாம் அவ்வளவு தெரிஞ்சா அது என்னன்னு காட்டுங்க என்று ஆய்வு செய்கிறார்கள். அவருடைய முடிவு இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றார், என்னை விட தெரியாது இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நினைத்தேன், பணத்தை வந்து இருக்கிறான். அந்த இறைவன் தான் உயர்ந்தவன், அவன் உருவம் தான் இறைவன், அவனை வணங்குகிறேன். இதை அடிப்படையில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மகராக அவரிடத்தில் இதை தந்து திருமணம் முடித்தார். சிந்தித்து பாருங்க. இதை பல பேர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. என்னடா நான் எப்ப நாம் இஸ்லாத்தை சொல்லி ஒரு உள்ள சூழலை கூப்பிட்டு போவோமா? இன்னும் சில பார்த்தோம்னா நான் அபுத்தல்ஹாவை அப்படிங்கிறாங்க சில பேர். உம்மு சுலைமும் அபுத்தல்ஹா அவர்களும் பேசியது இது மட்டும்தான். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஜும்மாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன திருமணம் முடியா? முடியாதுப்பா, நீ காஃபிரா இருக்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு, அது மகரா வச்சுக்கிறேன், போதுமா கேட்டுவான்ட்டாங்க. இது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? இந்த உரையாடல் இதோ முடிந்து விட்டது. நம்ம போய் அப்படியே பேசிக்கிறியா? இன்ஸ்டால போன போட்டு நம்பரை வாங்கி உருவான் அப்படியே தனியா பேசுறான், தனியா போறான், பைக்ல போறான், எல்லா பக்கம் கவுண்ட் கடைசியில செட் ஆகா இருக்கலாம். இன்னும் சில பேர் திருமணம் முடிச்சுட்டான். வாசிகள் அவங்க சில ஏண்டா இந்த 6 மாசம் கூப்பிட்டு விபச்சாரம் இல்லையா? அப்ப திருமணத்துக்கு முன்னாடி உனைய கஷ்டத்தை அடிச்சுட்டே உன்னை கிளம்பி அப்படியே பண்றதெல்லாம் விபச்சாரம். 6 மாசமாக 1 வருஷமாக பேசுமே அப்படியே எனக்கு ஒரு 5 பெண்களை தேர்ந்தெடுத்து அது நீங்க சுருங்க என்று பேர் கண்டுபிடிக்கணுமா? இத்தனை நாள் செஞ்சு வருவாரு. அதுக்கு என்ன பார்த்துட்டேன், தண்டனையை பெற்றுவிட்டு திருமணம் செய்து கொள்ளணும். திருமணம் முடிச்சு ஒருத்தர் வருவான். அவர் இந்த சம்பவத்தை பதிவு செய்தல். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தூக்கி எறியக்கூடிய மக்கள் நம் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நம்ம இளைய சமுதாயத்தை அப்படித்தான் வார்த்தை இருக்கிறோமா? பாருங்க, இது ஹராம், எல்லாம் இதுக்கான வரம்பு வச்சிருக்கிறான், அதை செய்ய மாட்டேன், ஆளை விடுங்க வராதுதான் நம்மளால சிரிப்பார். அந்த சந்தர்ப்பத்தை கனகட்சமா பயன்படுத்தக்கூடிய மக்களை எப்படி வந்துருக்கலாம். அதனால தயவு செய்து உங்க குடும்பத்துக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, பெரிய செல்வாக்க சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையா, ஏகத்துவம் ஒண்ணு ஆழமாக மீண்டும் கடைபிடித்து குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிட்டு போகுங்க. ஏகத்துவம் உள்ள வந்துச்சுங்களேன், அந்த ஏகத்துவம் தனியா வராது. அந்த ஏகத்துவத்தோடு ஒழுக்கம், மாண்பு, ஓரிரை கொள்கை, சுத்தம், தூய்மை, இது என்னவெல்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்காக முஸ்லிம் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான், அனைத்தும் சேர்ந்து வந்துடும். இந்த பலாபிசிக்கப்பட்ட தொட்டிங்களேன், நரக பெருமனுக்கு போடுறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். கடைசி நல்ல குடும்பத்தோடு நடுத்தவர்கள் அந்த மாதிரி அதை மறுமையில் பெரிய சிடமா வரும். அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல, இன்னமல் முஷ்ரிக்கீன நஜ்ஜா. அல்லாஹ் சொல்றான், இந்த இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள். அனர்த்திஸ்கிறான், அசுத்தமானவர்கள் அப்படின்னா என்ன? சொல்லக்கூடாதா? டச்சிங்ல கிடையாது, தொட்டா அசுத்தமாகவும் இல்லை, உள்ளத்தால் அவர்கள் அசுத்தமானவர்கள். அல்லாஹ்வை தவிர்த்து இந்த ஒரு ஆற்றின் பூமியில இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தால் அசுத்தமானவர்கள். நம்ம குளிச்சிருக்கலாம், செஞ்சு அடிச்சிருக்கலாம், வெள்ள விரைவு சட்டை உடுத்திருக்கலாம், வேட்டி கட்டியிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் அசுத்தமானவர்கள் தாங்க சிரிச்சுட்டார். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. உங்களை பத்தியான செய்தியை சொல்லாம நிறைவு சொல்ல முடியல, டைம் இல்லைனாலும் சொல்லாம முடியல. ஒரு கட்டத்துல இவங்க யாருன்னா உமர்லாவுடைய மன்னர், ரசூலுல்லாஹி மனைவி. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நமக்கு ஒரு மனைவிக்கு அதே மாதிரி வந்து சங்கடம் வரும்போது ரசூலுல்லாஹி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, குழாய் கொடுத்துருந்தாங்க, இந்த செய்தி தலா கொடுத்துருந்தாங்க. இந்த செய்தி வரும்போது பரிந்துரை பேசுவதற்கு யார் இறங்குறாங்க தெரியுமா? இப்ப நான் ஒரு மகளை பெற்றிருக்கிறேன்,
ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன். அவருக்கு அந்த ஒரு சங்கடம் ஆயிடுச்சு. உங்க கூட சரியில்லைங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்கவுண்டர் பண்ணிருக்காரு ஊருக்குள்ள. அங்க போய் மாமியார் வீட்டுல என்ன செய்யுது, தம்பி வீட்டுல என்னங்க இப்படி பண்ணிருக்கேன், எல்லா வேலை கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்பிள்ள கூட்டிட்டு பெரிய எம்ஜிஆர் ஆகுது நடக்குதா? எவ்வளவு ஆளாது மண்ணலை கட்டி கொடுத்துட்டேன், 10 மணி நேரம் இருக்கு பண்ணிச்சுதான் ஜமாத்தாரர்கள் வந்து நீங்க பேசுங்க, அந்த அவசரப்படாது, கொஞ்சம் தயவு செய்ய மகளுக்காக பேசுங்க, சேர்ந்து வாழ சொல்லி சொல்றாங்களா இல்லையா? எத்தனை பேரை பார்த்துருக்கு. மேலே இறங்குவது யாரு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ரசூலுல்லாஹி பரிந்துரை பேசுறாங்க. அல்லாஹ் இருக்கிற ஹஃப்ஸாவை நீங்க தலாக் விடணுமா? எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுமா அவங்க சொல்றாங்க, சவ்வாமா அவர்கள் தொழிலை நிலைநாட்டக்கூடிய வேறு போவாங்க இல்லையா? மேலும் சொல்றாங்க, எல்லா பெண்களுக்கும் நோம்புடைய காலகட்டங்களில் சில குறிப்பிட்ட நாள் விடுப்பு வரும், நோம்பு வைக்க முடியாது, அது இயற்கை. அப்படி விடுபட்ட நோம்பை கூட அப்சார்கள் மரணிக்கும் போது ஒரு நோம்பு கூட பெண்ணிங் இல்லை. இப்படி எல்லா நோம்பையும் வைத்த பெண்மணி இல்லையா அல்லாஹ்வுக்காக? அந்த பெண்மணியும் நீங்க தலாக் சொல்லாமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி எதிர்காலத்துக்கு பரிந்துரை பேசலாம். பிறகு அல்லாஹ்வுடைய சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த செய்தி இருக்கு. இந்த பிரச்சனை வரும்போது பிரதானமான காரணத்தை டேபிள் எடுத்து வைத்து ஸ்ட்ராங்கா இந்த கலாச்சாரத்திற்கான சரியான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு பரிந்துரை செய்வதற்கான சான்று தொழுகை, நோன்பு, இபாதத் விஷயங்கள் தான். இந்த இபாதத் விஷயங்கள மனைவியாட்ட இருந்துட்டா, இந்த ஏகத்தின் அடிப்படையில் இருந்தா நம் குடும்பத்தை ஒருவராக சைத்தான விட அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான், வழியா இருக்கான், எவ்வளவு குடும்பமா இருக்காங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடும் இப்லீஸ் ஓடா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் குடும்பத்தை கட்டமைப்பு விட்டு சொல்வோம். அத்தகைய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. Welcome to Talk on Fire, where the truth always trumps. Join us as we ignite important conversations.